ஜல்லிக்கட்டுக்காக உயிர் போகும். எங்களை இன்னும் கொஞ்சம் சுண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு இனிமே காட்ட போறோம். தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் தன்னெழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. நாளுக்கு நாள் இதற்கான ஆதரவு என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டிய அளவுக்கான நிர்பந்தத்தை இந்த போராட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த போராட்டத்தை தொடங்கினார்கள், எந்த அமைப்பு இந்த போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்தது, யார் முன்னின்று நடத்துகிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு தன்னெழுச்சியாக இந்த போராட்டம் தொடங்கியது, பரவியது, தீவிரமடைந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் தாக்கம் தமிழ்நாடு தழுவிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறார்கள். சமூகத்தின் பல்வேறு தரப்பினர், திரைத்துறையினர், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், வணிகர் சங்கங்கள், தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினர் இதற்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு நடத்துவதிலே, ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரியம் என்பதில், தன் பண்பாட்டில் அதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிவோம். ஆனால் நீதிமன்றத்தின் முன் வழக்கு இருப்பதால் இப்போதைக்கு எதுவும் செய்ய இயலாது. எனினும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு மத்திய அரசு ஆதரவு தரும் என்று சொல்லியிருக்கிறார். பூடகமாக மத்திய அரசு தமிழக அரசை சட்டம் இயற்ற சொல்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. தமிழக அரசும் கூட இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. தடியடி நடக்கவில்லை என்று சொல்கிறது. இந்த போராட்டத்தின் உணர்வோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம். திரு முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் தொடக்க நாளில் பங்கேற்ற இயக்குனர் கௌதமனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கௌதமன். திரு முத்தரசன், இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் இளம் பருவத்திலேருந்து நடத்தியிருப்பீங்க. ஒரு தலைமை அழைப்பு கொடுத்து நடக்கக்கூடிய போராட்டமாக தான் எல்லாம் இருந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த போராட்டம் தன்னெழுச்சியாக நடக்கிறது. இந்த போராட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை தருது? இந்த போராட்டம் நீங்கள் தொடக்கத்திலே சொன்னது போல் ஒரு தன்னெழுச்சியாக, யாரும் தலைமை தாங்காமல், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் பொங்கலை எல்லாம் துறந்து, கல்லூரி பள்ளி எல்லாத்தையும் துறந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து ஏமாற்றப்பட்டதனுடைய விளைவு இது. போராட்டம் இந்த ஆண்டு மட்டும் நடக்கலை, கடந்த 2 ஆண்டு காலமாக போராட்டம் நடைபெற்றது. அப்படி போராட்டங்கள் நடைபெறுகிற பொழுது மத்திய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், மாநில ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு உறுதியாக நடக்கும் என்று சென்ற ஆண்டும் சொன்னார்கள், முந்தைய ஆண்டும் சொன்னார், ரொம்ப உறுதிபட சொன்னார்கள். இந்த ஆண்டு அதையும் தாண்டி கட்டாயமாக இந்த ஆண்டு நடைபெறும் என்று நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப உறுதிபட தெரிவித்தார். அதேபோல் மாநில முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும் தெரிவித்தார்கள். ஆனால் பிறகு நீதிமன்றத்தை காரணம் காண்பித்து, நீதிபதிகள் தீர்ப்பை இப்பொழுது உடனடியாக நாங்கள் எழுத முடியாது, இப்பொழுது சொல்ல முடியாது, இப்பொழுது தான் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த தடை நீடித்து கொண்டிருக்கிற பொழுது தாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறோம், தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம், தொடர்ந்து நம்முடைய இனத்தினுடைய பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கின்றார்கள் என்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களை, பெண்களை, குழந்தைகளை இந்த போராட்ட களத்தில் இறக்கியிருக்கிறது. இந்த போராட்டம் மிக மிக சரியானது. தொடர் புறக்கணிப்பு தான் இதற்கு அடிப்படையான காரணம்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன படுதுன்னு சொன்னால், அது ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த கடைசி பயிர் கருகுனது காரணம் இல்லை, தொடர்ச்சியாக அதற்கு முன்னாடி நடந்த இழப்புகள், பயிரிழப்பு, அதுதான் கடைசியில் இந்த மாதிரியான ஒரு சோகத்துக்கு கொண்டு வந்து விடுது அப்படின்னு சொல்லுவாங்க.
இதில் ஜல்லிக்கட்டுக்காக இந்த போராட்டம் நடந்தாலும் கூட இதனுடைய மைய நீரோட்டமாக வேறு சில அம்சங்கள் இருக்குது. இது வெறுமனே ஜல்லிக்கட்டுக்காக நடக்கக்கூடிய போராட்டம் இல்லை. இதை தாண்டி பண்பாட்டை, தமிழர் நலன் அல்லது தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள், தமிழர்கள் மதிக்கப்படவில்லை, தமிழர்களுடைய உணர்வு மதிக்கப்படவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஏமாற்றம் அல்லது வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்ற சிந்தனை ஆழமாக வேரூன்றியதனுடைய விளைவு இன்னைக்கு திரண்டு வீதிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக இருக்குது. உதாரணமாக இப்பொழுது நம்முடைய பிரதமர் அல்லது நம்முடைய மத்திய அரசு, மத்திய அமைச்சர்கள் அவர்கள் சொல்லுவது உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். இதே உச்சநீதிமன்றம் தான் நடுவர் மன்றத்தை அமைத்தது. அந்த நடுவர் மன்றம் தான் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை அரசிதழில் கூட வெளியிடுவதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் தவறியது. பிறகு வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அரசிதழில் 7 ஆண்டுக்கு பிறகு வெளியிட்டார்கள். அதே உச்சநீதிமன்றம் தற்போது கடந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், 4 தினங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று 2 முறை உச்சநீதிமன்றத்தில் அது தீர்ப்பை சொல்லிய பொழுது மத்திய அரசின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் அதை மறுக்கலை, நேற்று செயல்படுத்துகிறோம் என்று தெரிவித்துவிட்டு திடீரென அக்டோபர் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு அப்படி அதிகாரமே இல்லை என மறுத்து பெட்டிஷன் போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை கிடைக்க விடாமல் மத்திய அரசாங்கம் செய்கிறது. நடுவர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை கட்டுப்பட்டவர்கள் அதை மதிக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள், உச்சநீதிமன்றம் தான் சொன்னியது 15,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும், பிறகு 10,000 கனஅடி 6,000 கனஅடி திறந்துவிட வேண்டும், பிறகு 2,000 கனஅடி திறந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் தீர்ப்பு சொன்ன பொழுது எந்த ஒரு தீர்ப்பையும் கர்நாடகம் அதை அமுல்படுத்தவே இல்லை. அப்போ மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டு செயல்படுத்த வேண்டாம் என்ற ஒரு சின்ன குரல் கூட அங்கிருந்து வெளிவரல. மாறாக அந்த மாநில அரசாங்கத்திற்கு ஆதரவான போக்கைத்தான் அது பின்பற்றியது. அது மாதிரி அந்த காவிரி நதி நீர் பிரச்சனை வந்த பொழுது கர்நாடகத்தில் நடந்த வன்முறை அனைத்தும் எல்லோருக்கும் தெரியும். தமிழர்களுக்கு சொந்தமான வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பகிரங்கமாக தீ வைத்து எரிக்கப்பட்டன. இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு மாநில அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இருக்கிறது. எல்லா காலங்களிலும் தலையிட்டு இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கேரளத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தின் மீது யாரோ ஒருவன் ஒரு கல்லெடுத்து வீசிவிட்டான். அந்த கல்லெடுத்து வீசியதால் அந்த அலுவலகம் பாதிக்கவில்லை, யாருடைய உயிரும் அங்கே பறிபோய் விடலை. ஆனால் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனடியாக அந்த மாநில முதலமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேரளத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என விசாரித்து உடனடியாக அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என கேட்டார். எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிகைகள் பூரா வந்தது. ஆனால் கர்நாடகத்தில் இவ்வளோ பெரிய அநியாயங்களும் அக்கிரமம் நடைபெற்ற பொழுது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் எங்கே போனார் என்கிற கேள்வி எழுகிறது. அதே போல் தமிழ் பொங்கல் விழாவிற்கு கட்டாய விடுமுறை கிடையாது என்கிற அறிவிப்பு வந்தது. தமிழ்நாட்டில் மிக கடுமையான எதிர்ப்பு, எல்லா தரப்பிலும் மிக கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அரசுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, இதை சில அதிகாரிகள் தீர்மானிக்கிறார்கள், அவர்கள் இதை சனிக்கிழமை வந்ததால் இப்படி சொன்னார்கள் என்று அதை சொல்லி தப்பித்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மிகுந்த மதிப்பதை போல் ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள். ஆகவே தொடர்ந்து மத்திய அரசால், குறிப்பாக பிஜேபி அரசால் தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், தமிழர்களுக்கு எதிராக அது துரோகம் இழைக்கிறது, தமிழர்களுடைய பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கிறது, தமிழருடைய நலனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது என்கிற கோபமெல்லாம் இதில் சேர்ந்து அடங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை. பேராசிரியர் தீரன், அரசியல் கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு மாணவ பருவத்திலிருந்து பொது வாழ்க்கைக்கு வந்தவர். இன்றைக்கி மாணவர்கள் திரண்டு வீதிக்கு வர்றது, பெண்கள் அதில் பங்கேற்கிறது, குழந்தைகளோடு அதுக்கு ஒரு தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறது, பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்ற ஒரு போக்கு புதுமையாக இருக்கிறது. இந்த தலைமுறைக்கு இது புதுசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் வீரியமாக இருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணம்னு என்ன நினைக்கிறீங்க? எது அந்த இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டும் இதை சுருக்கி பார்க்க முடியுமா? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. அதாவது மாணவர் எழுச்சி என்பது 1965களிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். மொழிக்காக உயிர் நீத்தவர், அதுவும் தங்களுடைய தேக்கு மர தேகங்களை தீயிலிட்டு பொசுக்கிக் கொண்டவர்கள் தமிழர்கள். எனக்கு தெரிந்து புத்த சமயத்திற்காக வியட்நாம் போன்ற நாடுகளிலே தீக்குளித்திருக்கிறார்கள், அது ஓரிருவர். ஆனால் தமிழகத்திலே தீக்குளித்தும் நஞ்சுண்டும்
அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசால் துப்பாக்கி குண்டுகளால் சுடப்பட்டும் ஏராளமான மாணவர்கள் அன்றைக்கு உயிர் நீத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை மாணவர்களை பொறுத்தவரை அதே போல் 2009 நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஈழத்திலே நடைபெறக்கூடிய அந்த போரை தடுத்து நிறுத்த கோரி வீதிகளிலெல்லாம் குக்கிராமங்களிலிருந்து பெருநகரங்கள் வரையிலே படித்தவர்கள் படிக்காதவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அமைப்புகள் தொழிற்சங்க அமைப்புகள் வியாபாரிகள் இப்படி அனைத்து தரப்பு மக்களும் வந்து அன்றைக்கு ஈழத்தில் போரை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி எழுச்சியோடு போராடினார்கள். அப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்திலே பார்க்க முடிந்தது. அதேபோல இப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவது போல மக்கள் குரலே மகேசன் குரல் என்று சொல்லுவார் பேரறிஞர் அண்ணா. அதுபோல இன்றைக்கு மாணவர்கள் இது வந்து ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தமிழகத்திற்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈழத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு முறைக்கு 2 முறை தீர்மானங்கள் போட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பியும் எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. அதே போல பேரறிவாளன் முருகன் சாந்தன் உட்பட 7 பேர் விடுதலைக்காக அவர்கள் சட்டம் இயற்றி அனுப்பியும் மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லியும் அவர்கள் வந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் 161 சட்டப்பிரிவின்படி எங்களுக்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது விடுவிக்க என்று சொல்லி இவர்கள் தெளிவாக சட்டத்தை குறிப்பிட்டே கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் 72வது பிரிவின்படி எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, இது மத்திய அரசாங்கத்தை போடப்பட்ட அந்த சிபிஐ அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதனால் எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தமிழர்கள் எல்லாம் வந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அதையெல்லாம் கருத்திலே கொள்ளாமல் இன்றைக்கு அதையும் வந்து புறம் தள்ளினார்கள். அதே போல் காவிரி நீர் பிரச்சனையிலும் நீங்கள் பார்த்தால் ஒரு முறைக்கு 2 முறை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அதை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் வந்து வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு 7 ஆண்டுகளில் கிடப்பிலே போடப்பட்டிருந்த அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிடச் செய்தார்கள். அதே போல வந்து இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு 2 முறை உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட அவர்கள் முதலில் அமைப்பதாக ஒப்புக்கொண்டு அதையும் அமைக்கவில்லை. அப்பொழுது காவிரி நீரிலே நமக்கான உரிமை பங்கு அது ஒன்று நம்மளுடைய மின்சாரம் வந்து பிற மாநிலங்களுக்கு செல்லுகிறது, நம்முடைய அனைத்து பொருளும் காய்கறியிலிருந்து உணவுப் பொருள்களிலிருந்து அத்தனையும் வந்து கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் இன்றைக்கு நிறைய சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் காவிரியிலே இருந்து என்னமோ நமக்கு பிச்சை போடுவதை போல எந்த விதமான நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிக்காமல் ஐயா சொன்ன மாதிரி வந்து 6 முறை தீர்ப்பு கொடுத்தாங்க. 15,000 கனடியிலிருந்து கடைசியில் 2,000 கனடியாக வந்தது. அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடலை. இப்பொழுது கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த ஆண்டு வறட்சியாக போயிடுச்சு, எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல, 440 TMCக்கு மேலே 168 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்படி புள்ளிவிவர ஆதாரத்தோடு சொல்லியும் கூட மத்திய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை. உச்சநீதிமன்றம் வந்து அதற்கான உடனடி தீர்வை வழங்கவில்லை. ஏன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி செய்யறீங்க? இன்னைக்கு பிரதமர் சொல்றது இந்த கலாச்சார தொன்மையை நான் மதிக்கிறேன், ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வழக்கு இருக்கிறது, தமிழக அரசுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சென்ற பயணம் வெற்றின்னு எடுத்துக்கிறதா தோல்வின்னு எடுத்துக்கிறதா? யதார்த்தத்தை சொல்லிட்டாங்க, நான் இதுதான் நிலைன்னு ஏற்றுக்கொள்ள தோல்வி என்று எடுத்துக்கொள்ள முடியாது, இது தொடர் முயற்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் OPS அவர்கள் வந்து இப்போ இல்லை 2014 இதற்கு தடை வந்த பொழுதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது இதற்கான கடுமையான முயற்சிகளை நாடாளுமன்றத்திலேயும் சரி அல்லது மற்ற வகைகளில் தனிப்பட்ட முறையில் பிரதமரை சந்திக்கிற நேரத்திலும் சரி அழுத்தங்களை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த தமிழகத்திலே இருந்து வரக்கூடிய எந்த கோரிக்கையும் எந்த குரலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு இது வெள்ள பாதிப்பு அதனையும் 25,000 கோடி கேட்டதுக்கு 1950 கோடி தான் பழைய பாக்கி 750 கோடி சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஆனால் தமிழகத்தில் இருந்து ஒரு ஆண்டிற்கு நம்மளுடைய வரிப்பணமானது எக்ஸைஸ் டியூட்டி இன்கம் டேக்ஸ் என்று அந்த மாதிரியான வரிகளில் பார்த்தால் 86,000 கோடி ரூபாய் வரையிலே தமிழகத்தில் இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு செல்கிறது. ஆனால் அவர்கள் நமக்கு திருப்பி தருகின்ற தொகை வெறும் 22,000 கோடி. ஆக இப்படி தமிழகத்தினுடைய ஒவ்வொரு உரிமைகளும் நலன்களும் வந்து மத்திய அரசாங்கம் மேலே காங்கிரஸ் ஆண்டாலும் சரிதான், பிஜேபி ஆண்டாலும் சரிதான். ஆக மாநில கோரிக்கைகளா? ஆனால் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஃபெடரேஷன் இது கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. அண்ணா கூட சொன்னார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்றெல்லாம் கூட சொன்னார். இங்கே எங்கே கூட்டாட்சி தத்துவம், உண்மையான கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறதா? மாநில அரசுகளை மதிக்கிறதா கேட்டால் இந்தியாவிற்கு தான் இறையாண்மை இருக்கிறது, மாநிலங்களுக்கு இறையாண்மை இல்லை என்று சொல்லுகிறார்கள்.
அது எப்படி? மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் என்பது ஆகாயத்திலே இல்லை. இந்த 28 மாநிலங்களும் சேர்ந்ததுதான் மத்திய அரசு. அப்படி இருக்கும் பொழுது மாநில உரிமைகளை மதிக்காமல் அவர்கள் சொல்வது எந்த வகையில் நியாயம்? இன்னும் கூட நான் சொல்லுகிறேன், ஆர்டிகல் 252 அது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உள்ள பண்பாடு, பாரம்பரிய, பழக்க வழக்கம் அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துது. அப்போ என்ன பண்ணியிருக்கிற மத்திய அரசாங்கம்? நோட்டிஃபிகேஷன் போட்டதோட நிற்காம, அந்த நோட்டிஃபிகேஷன் அது ஒரு கவர்மெண்ட் நிர்வாக வசதிக்காக போடப்படுகிற ஒரு இதுதான். அது ஆர்டினன்ஸ் கிடையாது, சட்டம் கிடையாது. இதில் காட்சிப்படுத்தப்படுகிற விலங்குகள் பட்டியலில் காளையை சேர்த்தாங்கல்ல, அது சேர்த்தது மத்திய அரசாங்கம். அன்றைக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தான் அதை சேர்த்தாங்க. அப்போ சேர்க்கறதுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கும் பொழுது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஆளக்கூடிய பிரதமர் மோடி அரசானது என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு ஆர்டினன்ஸை போட்டு அதை நீக்கி இருக்கணும். காட்சிப்படுத்தப்படுகிற விலங்குகள் பட்டியலிருந்து அதை நீக்கி இருக்கணும். ஆனால் அதை நீக்காம என்ன பண்ணாரு? ஒரு நோட்டிபிகேஷன் பேருக்காக, ஏதோ கோரிக்கை வருதுன்றதுக்காக ஒரு பேருக்காக செய்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதற்காக ஆர்டினன்ஸ் போட்டிருக்க வேண்டும், சட்டம் போட்டு அந்த காட்சிப்படுத்தப்படுகிற விலங்குகள் பட்டியலிருந்து அதை எடுத்திருக்கணும். கௌதமன் செய்யவில்லை. கௌதமன், இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு இளைஞர்கள் முன்னெடுப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? எந்த காரணத்துக்காக அவங்க இவ்வளவு வேகம் காட்டுறாங்க? அதாவது நான் ஏதோ ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, தொடர்ந்து என்னுடைய தமிழினம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இது அத்தனையும் மறுக்கப்பட்டு அது சிதைக்கப்பட்டு இல்லாத அழிக்கிற முயற்சியை காங்கிரஸ் அதிகார வர்க்கம் எடுத்து, பிஜேபி அதிகார வர்க்கம் எடுத்தது. இது ஜல்லிக்கட்டுக்காக இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. வாடிவாசல்லேருந்து எப்படி காளைகள் சீறி வருமோ அதுபோல் எங்களுடைய இளைஞர்கள் இன்னைக்கு சீறி இருக்கான். ஆனால் இதுக்கான கோபம் மட்டுமே அல்ல. 1.5 லட்சம் பேரை கொல்றதுக்கு காங்கிரஸ் அரசு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சது. இன்னைக்கு நீதிக்காக உலகம் முழுக்க கதறோம், ஐநாவில் போய் நிற்கிறோம். இன்னைக்கு இப்பவும் பிஜேபி அரசாங்கம் இலங்கை எங்களுக்கு நட்பு நாடுங்குது, தமிழர்களை கொல்லப்பட்டதை கொண்டாடுது, இலங்கையை காப்பாற்ற நினைக்குது. அப்போ கடல் தாண்டி 1.5 லட்சம் பேர், கடலுக்குள்ளே 800 பேர், கவலை இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ்லாம் அதை பற்றி கவலையே இல்லை. ஏன் போகிறீங்க? போனால் சாகத்தானே செய்வீங்க. அப்புறம் இங்கே 20 பேரை கூப்பிட்டு போய் ஆந்திராவில் வெட்டி கொன்னான். மோடி ஒரு கண்டனம் கூட சொல்லலை. ஆக எங்களுக்கான எல்லாமும் மறுக்கப்படுது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது, காவிரி மேலாண்மை வாரியம் அமையுங்க, உடனடியாக அமையுங்க, தண்ணி கொடுங்க தமிழ்நாட்டுக்கு, வறட்சியால் பாதிக்கும்னு சொல்லுது. இன்றைக்கி சொல்கிறீங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு, ஏன் நீங்கள் அன்றைக்கி செய்யலை? பிரமாண பத்திரம் எதுக்கு தாக்கல் பண்ணி தடுக்கணும்? தமிழன் சாகணும்னு தானே. அப்போ நீங்கள் நினச்சது போல் இன்றைக்கி செத்துட்டானா 216 விவசாயி? தஞ்சையில் விளைஞ்சா தரணிக்கே சோறு போடலாங்கிறது தான் முதுமொழி. இன்றைக்கி கஞ்சிக்கு வழி இல்லாமல் 216 பேர் கணக்கில் செத்துருக்கான். இன்னும் சாக போகிறவன் 1000 பேர். இந்த பச்சை படுகொலையை நடத்தினது யார்? மோடி அரசு. அப்போ இந்த கோபம்லாம் சேர்ந்து தான் ஆக எங்களை என்னடா எங்கள் இனத்தையே அழிச்சிருவீங்களா? அப்போ காளை மாட்டை அழிக்கிறதுனால இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரையிலும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, பிஜேபி அரசு எதிர்ப்பான அரசு அல்ல. நாங்கள் போன வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷனை போட்டோம், கோர்ட்டு தான் ஸ்டே பண்ணுது, கோர்ட்டில் நாங்கள் சாதகமாக தான் வாதாடணும், ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அரசு இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்பில் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. எங்களுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பட்டுறது? நாங்கள் 26 வருஷமாக எங்களுடைய 7 தமிழர்கள் அவன் வாழ்க்கையை, இளமையை எல்லாத்தையும் ரத்தம் சுண்டுன நிலையில் அவனுக்கு ஆயுள் தண்டனையாக குறைச்சப்ப ஏன் பாஞ்சு விழுந்து நீங்கள் இல்லை ஆயுள் தண்டனை நீக்குங்கன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ கடல் தாண்டி செத்தது, கடலில் செத்தது, இங்கே செத்தது இல்லை, நாங்கள் சொல்லி கொள்ளணும் 7 பேர் அப்படிங்கிறது தானே. அப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு, ரைட் விட்டுலாம், வர வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? எங்களை கொல்லணும், எங்களுடைய வளத்தை அழிக்கணும், எங்களுடைய ஆதாரத்தை அழிக்கணும், ஆக எங்களை தொடர்ந்து கொல்லணுங்கிற நோக்கம் இருக்குல்ல, இந்த நோக்கத்தில் விழிச்சுக்கிட்டான். நான் போய் போராடும் போது நீங்கள் முதல்ல கேட்டீங்க, நான் என்னால் முடியும், என்னை சுட்டாலும் சரின்னு தான் நான் போனேன். நான் நம்பினேன், நான் அறமான ஒரு தமிழை நான் நம்பினேன். அதாவது இராணுவம், இங்கே நான் பேட்டி கொடுத்துட்டு தான் போனேன், இராணுவமே வந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு நடக்கும்னு போனேன். 200 பேர் தான் இருந்தாங்க. போராட ஆரம்பித்தப்ப அந்த ஊருக்கார தம்பிங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் பேசி ஒரு கட்டத்தில் உக்கிரமாக நான் சமாதானமே ஆகலை. பசங்களை விட்டு போலீஸ் கேட்குறாங்க, உங்களை நான் கைது பண்ணுவேன். நான் கேட்டேன், கைது பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, எங்களை கைது பண்ண சொன்னது தமிழ்நாடு அரசா மத்திய அரசா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓபிஎஸ் சொல்கிறாரு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு. அப்போ எங்களை யார் கைது பண்ண சொன்னது? அவர் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு. ஏப்பா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி
அக்கிரமமா எங்களுக்கு எதிராக கர்நாடகா போராடுது, அரசியல்வாதி போராடுறான், ரவுடி போராடுறான், போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுக்குறான். அறமான எங்களுடைய 5000 ஆண்டுகளாக விளையாடுற மரபு விளையாட்டை தடுக்கிறான். எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறத பதிலாக அடித்து கைது பண்ணுவோன்னு சொல்கிறது எந்த அளவில் நீங்கள் எது சரி? நீங்கள் நெஞ்சில் துப்பாக்கி வச்சாலும் நவர மாட்டேன்னு சொன்னேன். அந்த நொடி நான் நினச்சேன், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினச்சேன். இன்னைக்கு என்னை கைது பண்ணாங்க, என்னை அடித்தாங்க, சொல்லக்கூட முடியாத வார்த்தைகள்லாம் எனக்கு அதை பற்றிலாம். இந்த ஒரு வழியை ஒரு அடியை என் தமிழினம் ஒவ்வொருத்தனும் 1000 அடிகளாக தாங்கி அந்த வலியோட இன்னைக்கு உலகம் முழுக்க போராடுறான். ஆக இனி என் இனத்தினுடைய கலையை அழிக்கிறது, கலாச்சாரத்தை கிண்டல் அடிக்கிறது, வரலாறை ஒன்றுமில்லாத ஆக்கணுங்கிறதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது. எங்களுடைய தமிழினம் எழுந்திருச்சு, எங்களுக்கான நீதி கிடைக்கணும். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் போனார், அவருக்கு நாங்கள் கோட்டைக்கு அனுப்பினோம். கோட்டை விட்டுட்டு மட்டும் அவர் வந்தாருன்னா ஒரு காலமும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுக்கு உரிமை கொடு, இல்லாட்டினா பொது வாக்கெடுப்பு நடத்தி 50000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களோட தமிழினத்தை தனியாக பிரித்து கொடு, தமிழ்நாடு வேணுங்கிறது தான் அடுத்த எங்கள் போராட்டமாக இருக்கும். இல்ல, பிரிவினை கருத்துக்களை பேசுவதற்கு அரசியல் நான் சட்ட ரீதியாக தான் சொல்றேன். ஐரோப்பிய யூனியன்ல இருந்து லண்டனே பிரிந்து போயிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு வரலாம். அரசியல்வாதிகள் வரக்கூடாது, அரசியல் தலைவர்கள் வந்தால் திருப்பி அனுப்புறது அப்படின்ற ஒன்றை இளைஞர்கள் செய்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அங்கே போகிறத தவிர்க்கிறாங்க, வெளியிலிருந்து ஆதரவுன்ற ஒன்று சொல்கிறாங்க. சட்ட திருத்தம் வரணும்னாலும் அரசு போராடணும், அரசு ஒப்புக்கொள்ளணும், அரசியல் கட்சிகள் போராடணும். இந்த அரசியல் கட்சிகளை தள்ளி வச்சுட்டு போராடுறது அப்படின்ற நிலைமைக்கு ஏன் இளைஞர்கள் வர்றாங்க? அதாவது அவங்க என்னன்னா, அவன் பார்த்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான், எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டான். நீங்கள் கோஷம் போட்டு கொடி பிடிச்சி உக்கிரமாக பேசி அறிக்கை விட்ட தலைவர்கள்லாம் ஒரு கட்டத்தில் வாய் மூடிடுறாங்க. எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போராடுறாங்களோ அதில் பின்னணியில் என்ன இருக்குதுன்னா, பொட்டியாக லஞ்சம் வாங்குறாங்க தமிழ்நாட்டு தலைவர்கள்னு தெரிஞ்சு போச்சு. பீட்டா 1700 கோடி ரூபா செலவு பண்ணுதான் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிக்கு வருஷத்துக்கு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன் இனி இவர்கள் கோஷம் போட்டாலே, பிரச்சனை பண்ணாலே அரசியல் ஆதாயத்துக்கும் ஓட்டுக்கும் பதவிக்கும் பணத்துக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களை ஏமாத்துகிற அரசியல்வாதிகளை இனி நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம்னு தான் எங்கள் மாணவர்கள் இன்னைக்கு யாராக இருந்தாலும், அவன் வரவனான்னு சொல்ல, நீ கரவேட்டி கழட்டிட்டு வா, கட்சி கொடியை நீ கார்ல இருந்தே கழட்டு, நீ ஒரு தமிழனாக எங்கள்கிட்ட வான்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு காலமும் அரசியல்வாதியாக எங்கள்கிட்ட வராத, கரவேட்டியோட வராதன்னு தான் சொல்கிறான். ஆக வருகிறவர்கள் சூழ்ச்சியோடையும் இதை முறியடிக்கிற நிலையிலையும், அல்லது மாணவர்கள் போராட்டம் எங்க நம்ம அரசியல் வாழ்க்கையே அழிச்சிருமோ, முழுக்கு போட்டுற நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு தலைவன் இல்லை, ஒரு தலைவன் இல்லை, அங்கே எவனுமே இல்லை. நான் தான் எவனுமே சொல்ல. இப்போ நான் கூட போனேன், ஓரமாக தான் உட்காந்தேன். ஆனால் அண்ணன் ரொம்ப பாசம், நான் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். நான் தான் தொடங்கினேன், நிற்க முடியாது. ஏன்னா நான் தொடங்கியிருக்கலாம், தொடர்ந்தவர்கள் தான் வெற்றியானவர்கள். இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்களும் மாணவர்களும் தொடங்கி உக்கிரமா போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற அத்தனை பேரும், மெரினாவில் நிற்கிற அத்தனை பேரும் தலைவர்கள். அதனால போலியான தலைவர்கள் அவர்கள் நம்பலங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. இந்த அணுகுமுறை நீங்க எப்படி பாக்குறீங்க முத்தரசு? எந்த அணுகுமுறையா? இளைஞர்களுடைய அணுகுமுறையா? இளைஞர்கள் ஒரு கோபத்தில் சொல்கிறாங்க, மாணவர்கள் ஒரு கோபத்தில் சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனையில், காவிரி நீர் பிரச்சனையில், பொங்கல் பண்டிகை விடுமுறை விட்ட இந்த மாதிரியான சில பிரச்சனைகளில் ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறது. இந்த ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிற பொழுது யாரால் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னால்தான் தீர்வுக்கு வர முடியும். பொதுவாக இப்போ தோழர் கௌதமன் சொன்னார், பெட்டியாக பணம் வாங்கிட்டாங்கன்னாரு. ஐயா, நான் எல்லா தலைவர்களும் மன்னிக்கணும் இருங்க, நான் ஒரு அரசியல்வாதி, நீங்கள் பொதுவாக தான் சொல்கிறீங்க. இந்த பொதுவாக பேசி தான் அந்த அரசியலை வீணாகிட்டு இருக்கு. யார் குற்றம் இழைத்தார்கள், யார் குற்றம் இழைப்பவர்கள் பிரித்து பார்க்காம பொதுவாக அரசியல்வாதிகள் பூரா மோசம், போராடுறாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போராடுறாங்க, ஒரு கட்டத்தில் நின்றுக்கிறாங்க, அப்படியே பெட்டியாக வாங்கிட்டு நின்றுக்கிறாங்க அப்படின்னு அது சொல்கிற பொழுது, இப்படி சொல்கிறதே முதல்ல சரியான்னு பார்க்கணும். ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொது பிரச்சனை. பட்டியலினத்தை காளையை சேர்த்தது தவறு, ஒரு ஆட்சி செஞ்சிருச்சு, அடுத்த ஆட்சி அதை நீக்கணும். இதான் இப்போ இருக்கிற பிரச்சனையை. ஒரு ஆட்சி அந்த தவறை செய்து விட்டது. அது இப்போ அந்த கட்சியை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு ஆட்சி மத்தியில் இருந்த ஒரு ஆட்சி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, அது செய்து விட்டது.
அந்த பட்டியலில் இருந்து காளை இனம் நீக்கப்படணும். காளை இனம் வந்து அந்த பட்டியலில் சேரக்கூடாது, இது வீட்டு வளர்ப்பு பிராணி. இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை செய்யலாமான்னா நிச்சயமாக அதை செய்யலாம். அந்த பட்டியலேருந்து அதை நீக்கலாம். அப்போ அதை அவங்க நீக்கலை, அது நீக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். ஒட்டுமொத்தமாகவே அதாவது ஒரு ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருந்து மாணவர்களும் இளைஞர்களும் என்னங்க யாரும் தலைமை தாங்கலை, அது யாரும் வழி நடத்தலை, ஒரு தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிற பொழுது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல்வாதிக்குமே பெட்டி வாங்கிட்டாங்க என்னங்கிறத நான் என் கட்சி சார்பாக நான் மறுக்கிறேன். நான் எந்த கட்சியும் நான் வக்காலத்து வாங்கலை, இது பண்ணலை. என்னுடைய கட்சி சார்பாக மறுக்கிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு பெட்டி வாங்கி பழக்கமும் இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. அப்படி இருங்க கௌதமன், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வாங்கின மாதிரி இருந்ததுன்னா கௌதம் ஆதாரபூர்வமாக சொன்னார்னா அதாவது இவரோடு சேர்ந்து ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கௌதமனோடு சேர்ந்து போராடிய கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதே மாதிரி இலங்கையில் அநியாயம் நடந்த பொழுது போரை நிறுத்து என்று அக்டோபர் மாதம் உண்ணாவிரதம் தமிழ்நாட்டில் தோழர் நல்லக்கண்ண பாண்டியன் வச்சு நடத்தின பிறகு தான் அந்த போராட்டத்துக்கு ஒரு எழுச்சி வந்தது தமிழ்நாட்டில். அதையெல்லாம் மறுக்க முடியாது. அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போயும் இந்த போராட்ட களத்தில் கௌதமன் அங்கே போராடி கொண்டிருக்கிற பொழுது அதே போராட்டத்தில் மதுரை மாவட்ட செயலாளர் காளிதாசன் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார். ஆனால் அவர் பேரை வெளியில் சொல்லிக்கலை, அவர்கிட்ட போய் எந்த தொலைக்காட்சியும் பேட்டியும் வாங்கலை. இன்றைக்கும் அங்கே இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில செயலாளர் பாலமுருகன் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மாணவ பெருமன்றத்தை சேர்ந்த தோழர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒத்தக்கடையில் நடந்த அந்த மறியல் போராட்டத்தை ஏற்பாடு செய்து ஆர்கனைஸ் பண்ணது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கூட்டமெல்லாம் திரண்டு வந்த பிறகு நீங்கள் சேப்பு துண்டு போட்டு வராதிங்க, இப்போ தோழர் சொன்னார்ல கரை வேஷ்டி கட்டி கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட தொலைபேசியில் கேட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. சேப்பு துண்டு எடுத்து வச்சுருப்பாங்க, சேப்பு துண்டு எடுத்து வச்சு போட்டு போனால் தான் கம்யூனிஸ்ட்னு தெரியுமா? இந்த போராட்டம் அமைதியாக நடக்கணும், வெற்றிகரமாக நடக்கணும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும். சேப்பு துண்டு போட வேணாம்னு சொன்னால் சேப்பு துண்டு எடுத்து வச்சுட்டு போங்கன்னு தான் சொன்னேன். இந்த போராட்டத்தில் எல்லா இடத்துலையும் பங்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு. திரும்ப திரும்ப சொல்வது பிஜேபி அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. மாநில அரசு அதற்குள்ள நடவடிக்கை இன்னும் வேகமாக எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து, எங்கள் கட்சியினுடைய கருத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. என்னென்னா அரசியல் ரீதியாக நிர்பந்தம் கொடுக்கணும். முதலமைச்சர் சென்றார், பார்த்தார், ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கிறது, நான் இன்னும் சொல்கிறேன், சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்றால் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் என சொல்லப்படுகிறார். நாடாளுமன்ற மேலவையில் நியமன உறுப்பினராக அவர் இருக்கிறார். இதை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இதுவரைக்கும் கருத்தே சொல்லலை? கண்டிக்கணுமா வேண்டாமா? அதை இது ஏற்க மாட்டோம், நிராகரிக்கிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லணும்ல. பீட்டா அமைப்பு சொல்லுது, அது ஒரு தன்னார்வ அமைப்பு, அது வழக்கு போடுறதுக்கு ரைட் இருக்குது, அது வழக்கு போட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் உச்சநீதிமன்றம் சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடாது, ஒருவேளை மீறி நடைபெற்றால் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பொழுது அமைதியாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் தான் கண்டிச்சிட்டு இருக்கு. இப்படி சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, இதை காரணங்காட்சி தமிழ்நாட்டில் நீ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னா அதை அனுமதிக்க மாட்டேன், ஜனநாயக விரோத படுகொலையான செயல் என்று சொல்லிவிடுதான். இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், அரசியல்வாதி இளைஞர்கள் மாநிலத்தில் மொத்தமாகவே தமிழ்நாட்டில் அரசியல்வாதி மேலே கோபமெல்லாம் வந்திருக்கு. அது கடந்த காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள், அதை போய் இப்போ இந்த விவாதத்தில் அதை நான் விவாதமாக்க நான் விரும்பவில்லை. ஏன்னா அரசியல் ஒரு தியாகம் செய்வது, நேர்மையாக இருப்பது, எளிமையாக இருப்பது, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருப்பது என்ற நிலையிலிருந்து அது சற்று மாறி ஒரு வியாபாரமாக மாறிய சூழலில் இந்த அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து இந்த கோபத்தில் நீங்கள் எல்லாம் யாரும் வர வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் உணர்வு மதிக்கத்தக்கது. ஆனால் அவர்களுக்காக போராடுகிற கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசு கொடுத்த நிர்பந்தம் போதாது, இன்னமும் வலிமையாக போராடி இருக்க வேண்டும், இன்னமும் கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கணும், இந்த அழுத்தம் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசின் மீதும் உங்களுடைய கோபம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. பேராசிரியர் தீரன், போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்கிறார். இந்த போராட்டத்தை கையாளுறதுல, இந்த கோரிக்கையை வென்றெடுக்கிறதுல தமிழக அரசு ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சிருச்சு, இது இன்னமும் அழுத்தம் தந்திருக்கணும் அப்படின்ற பார்வையை முத்தரசன் அவர்கள் சொல்கிறாங்க. மு க ஸ்டாலின் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்கிறது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்,
அனைத்து கட்சி குழுவை கூட்டிட்டு போய் பிரதமரை பார்த்துருந்துருக்கணும். அதுக்கு இன்னமும் ஒரு வலிமை இருந்திருக்கும். இது தமிழக அரசு இதை சரியாக கையாளலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இல்லை, அது அவர் அரசியல் இதில் வந்து அரசியல் பண்ணுறதுக்காக அவர் சொல்கிற கருத்து. இதில் வந்து தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் தான் போய், ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர் அத்தனை பேரும் தான் போய் வந்து முறையிட்டிருக்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அது அவருடைய கருத்து, நான் அதை பற்றி சொல்ல வரல. பொதுவாகவே இன்றைக்கு வந்து மாணவர்கள் மட்டுமல்ல, மக்களிடையே வந்து அந்த போராட்ட உணர்வுகள் என்பது மழுங்கி போயிருக்கு. அது வந்து நான் வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்ல நினைக்கக்கூடாது. பொதுவாகவே இப்போ தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடான்னு கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையினுடைய பாடல்களை பாடினா மட்டும் போதாது. நாம் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒன்றுமே இங்கே வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை. அதாவது நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், இந்த பீட்டா அமைப்பு கூட அவன் நாட்டில் வெர்ஜீனியாவில் 1980 தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறான், வந்து அங்கே வந்து நாய்களை கொல்றான், தெருவில் திரியிற நாய்களை பூனைகளெல்லாம் கொல்றான். அவன் வந்து இங்கே வந்து நம்ம காளைகளை கொல்றது கிடையாது, ஏறு தழுவுதல்னு தான் பேர். அந்த ஏறு தழுவுதலை கொச்சைப்படுத்துகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க அதை செய்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ நான் இன்னொன்று கூட விலங்குகள் நல வாரியம் அதனுடைய விதிமுறை 28ன்னு நினைக்கிறேன், விலங்குகள் நல வாரியத்தினுடைய விதிமுறையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னென்ன காரணங்களுக்காக செய்வதற்கெல்லாம் விதிவிலக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அடையாளம், மாடுகளுக்கு அடையாளத்துக்காக காதில் ஒரு ஓரமாக வெட்டிடுவாங்க, அதை வந்து அனுமதிக்கலான்னு சொல்லுது. அதே மாதிரி அடையாளத்துக்காக இனிஷியல் போடுவாங்க, சூடு போட்டு இனிஷியல் அந்த எழுத்துக்களை பதிய வைப்பாங்க, அதை அனுமதிக்கலான்னு சொல்லுது. வண்டி மாட்டுக்கு வந்து இரும்பு லாடம் கட்டலாம் அப்படின்றது வந்து அதெல்லாம் போய் நம்ம எதிர்க்க முடியாது அப்படின்னு அதை சொல்லுது. அதுமாதிரி வழிபாட்டுக்காக ஆடு மாடு கோழிகள் எல்லாம் வந்து பலியிடுறது போய் நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் அந்த இது ஏபிடபிள்யூ விலங்குகள் நல வாரியத்தினுடைய செக்ஷன் 27 படி அதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி கோயில்களில் இந்த ஆடு மாடு கோழிலாம் வந்து பலியிடுறதை வந்து தடுத்து சட்டம் இயற்றினார்கள். ஆனால் என்ன ஆயிற்று என்று சொன்னால், மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு வந்ததனுடைய விளைவாக அந்த சட்டத்தையே நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் மக்கள் குரலே மகேசன் குரல் என்ற அடிப்படையில் அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் மக்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாங்கள் நடந்துக்கிறோம். மென்மையாக நடந்து கொண்டீங்க. இல்லை, இப்போ அவங்களுடைய கோபம் ஏன் அரசியல்வாதிகள் வரக்கூடாது. இப்போ ஒரு தாய் கூட ஒரு குழந்தை அழுதுனாக்கா அவள் பாட்டு வேலையில் இருந்துருவா, கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து கொடுத்தா அந்த குழந்தை என்ன பண்ணும், வந்து அந்த தாயை வந்து போட்டு அடிக்கும். ஆனால் அதனால தாய் அது வெறுத்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லை, தாய் வந்து பால் கொடுக்குறத அவள் ஏற்றுக்க மாட்டேதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு இடைக்கால கோபம், ஒரு பொய் கோபம் மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் வந்து இது மாதிரி தான் நாங்கள் மாணவர்களுடைய அந்த விமர்சனம், அரசியல்வாதிகள் வரக்கூடாது போகக்கூடாதுன்றதெல்லாம் கூட வந்து நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். தாயுள்ளத்தோடு தான் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது எதையும் அணுகும். இல்லை, ஒரு அவர்ஷன் இருக்குது இளைஞ தலைமுறைக்கு, மாணவர்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய போக்கு மேலே ஒரு அசூயை இருக்குது, அதைத்தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இல்லை, அதுக்கு வந்து பெரிய கட்சிகள் மேலே உள்ள கோபம் தான் காரணம். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கட்சியும் காரணம், அது முன்னாள் ஆளுங்கட்சியும் காரணம். இவங்க மேலே வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. இல்லை, அதாவது தவறு இந்த விலங்குகள் இது காளையை வந்து காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலில் இடம்பெற செய்கின்ற காங்கிரஸ் திமுகவோட அதுக்காக எதிர்த்த அதை நீக்கணும்னு சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒப்பிடுவது என்பது அந்த மாணவர்கள் தெரிந்து செய்கிறார்களா, அன்னைக்கு இல்லை தெரியாமல் பொதுவாக கேட்கிறேன். இது வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட்டுக்குன்னு நான் சொல்லலை. அந்த காலத்திலே வந்து திமுக தரப்புல எதிர்த்தாங்க. ஜெயந்தி நடராஜன் அமைச்சராக இருக்கும்போது அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே அந்த பட்டியலில் இருந்து மீண்டும் திருத்துவதற்கான முயற்சிகளை அவங்களே செய்தாங்க, காங்கிரஸே செய்தாங்க. இப்போ கேள்வி வந்து பொதுவான ஒரு அப்ரோச், மாணவர்கள்ட்ட ஒரு தன்மை வெளிப்படுது, போராடுற இளைஞர்களுக்கு மாணவர்கள்ட்ட ஒரு தன்மை வெளிப்படுது. பொதுவான ஒரு தலைமை இல்லை, கூட்டு தலைமைன்னு இல்லை, தன்னெழுச்சியாக வர்றாங்க. சோஷியல் மீடியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுது, அவங்க ஒருங்கிணைகிறதுக்கு உதவி பண்ணுது. ஒரு பொதுவான கோரிக்கை, பீட்டாவை தடை செய், ஜல்லிக்கட்டை அனுமதி அப்படின்ற ஏதோ 2-3 கோரிக்கைகளை மட்டும்தான் முன் வச்சுக்கிறாங்க. இதுக்கு அரசை நோக்கி கோரிக்கை வச்சாலும் நாங்கள் போராடிக்கிறோம், அரசியல்வாதிகள் வராதிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வருது. அது இப்போ இல்லை, இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையும் நாம் பார்த்துருக்குறோம். இல்லை, அரசியல் இல்லாமல் எதுவுமே இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எப்படி வந்து காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாதோ அதுபோல் அரசியல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது.
சில அரசியல்வாதிகள் தவறுகள் செய்திருக்கலாம். இவர் கூட 10ஆம் பொதுவாக சொன்னார், இயக்குனர் கௌதம் அவர்கள் கூட. அதாவது இதெல்லாம் வந்து போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது தானே தவிர அதில் உண்மை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆண்மையோட இந்த போராட்டத்தை நடத்துகிறோமா இல்லையா? இப்படி எவன் பணம் வாங்கினான், எங்கே வாங்கினான் அப்படின்றத வந்து ஏன் சொல்ல முடியாது? சொல்லுங்கள். தவறு செஞ்சவனை வந்து நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்துங்க. நாங்கள் வேணான்னு சொல்லியே. எங்கள் இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். மீத்தேன் எரிவாயு திட்டத்தை எதற்காக நாங்கள் போன அரசு கொண்டு வந்தது, அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோமா? போன அரசு கொண்டு வந்து அதனால் நாங்கள் விட்டுறோம். ஆனால் அது தஞ்சை மாவட்டத்தை பாலைவனமாக ஆக்க பார்க்கிறது என்ற காரணத்தினால மீத்தேன் எரிவாயு திட்டத்தை எதிர்த்தோம், கெயில் திட்டத்தை எதிர்க்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறது, வந்து பிற மாநிலத்தில் வந்து சாலை வழியாக போட்டுக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டு இங்கே மட்டும் வந்து விவசாயிகளுடைய நிலத்தின் வழியாக செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதை தடுக்கவில்லை. ஆக அதிமுகவை பொறுத்தவரை, மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தவரை மக்களை பாதிக்கிற எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சுப்பிரமணிய சாமி பற்றி கூட சொன்னீங்க. நாங்கள் ஒரு சுப்பிரமணிய சாமி ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், சுப்பிரமணிய சாமி வந்து அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது எங்களுடைய கட்சியினுடைய கருத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவில் அவர் வந்து இன்றைக்கு கர்நாடகா வந்து காவிரியில் தண்ணீர் விடல, அந்த அரசு காங்கிரஸ் அரசு, இவர் பிஜேபி, இவர் அந்த அரசை கலைக்க சொல்லலை. இங்கே வந்து உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்கிறத வந்து மீறி அங்கே ஜல்லிக்கட்டு நடத்தினா நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து தலையிட்டு இது கலைக்கும், மாநில அரசாங்கத்தை கலைக்க வேண்டியிருக்குன்னு இப்போ இருக்கிற சூழ்நிலை. அம்மா இல்லைன்ற ஒரு தைரியத்தில் அவர் என்னென்னமோ பேசுகிறார். நாங்கள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகி எங்களை வழிநடத்தி கொண்டிருந்த இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எழுந்து நாங்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. சும்மா அப்படி மிரட்டி பார்க்குறாரு. இதெல்லாம் பணங்காட்டு நரிகள். நாங்கள்லாம் சலசலப்புகள் அஞ்ச மாட்டோம். அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாக எந்தெந்த வகையில் மத்திய அரசாங்கத்திற்கு எங்களுடைய கருத்துக்களை, இப்போ நீட்டில் நாங்கள் சொல்கிற கருத்துக்கு தான் வந்து எல்லாரும் வராங்க. அதே போல் ஜிஎஸ்டி மசோதாவில் தமிழ்நாடு அரசாங்கம் வழிகாட்டுற முறையில் தான் இன்றைக்கு 12-13 மாநிலங்கள் வந்து 50 எம்பிக்களை வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டு, ஒரு கட்சிக்கு இவ்வளவு வலிமை இருந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் தர வேண்டிய நேரத்தில் தந்திருந்தா இந்த வழக்கை முன்னாடியே முடிச்சிருக்க முடியாதா? இல்லை, அதாவது நாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாடாளுமன்றத்தில் எங்கள் கழக உறுப்பினர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு சில எம்பிக்கள் வந்து பேசி இது வந்து எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியத்துக்கு உட்பட்டது, இந்த நாடாளுமன்றத்தில் தான் வந்து காட்சிப்படுத்துகிற பட்டியலில் வந்து ஜெயராம் ரமேஷ் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும்போது சேர்த்தாரு. அதே வகையில் நீங்கள் வந்து அந்த பட்டியலிருந்து எடுக்கணும், ஆர்டினன்ஸ் தேவை, தனி சட்டம் தேவை அப்படின்னு சொன்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வந்து அன்றைக்கு இருந்த திமுகவில் இருந்த எம்பிக்கள் கூட அதை அரிச்சு தான் பேசினாங்க. அதனால் மத்திய அரசாங்கத்தோடு நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம் நடக்கணும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இது சீனாவுக்கு போகிறாரு நம்ம மோடி அவர்கள், பிரதமர் மோடி. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, மாட்டுக்கறிக்கு ஏற்றுமதிக்கு ஒப்பந்தம் போட்டு வராரு. இன்றைக்கி 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே மாட்டுக்கறி வெட்டி அனுப்புகிறாங்க, எல்லா நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்நிய செலாவணி நமக்கு 30,000 கோடிக்கு மேலே கிடைக்குது. அதை தடை பண்ண வேண்டித்தானே. ஆக இவர்கள் வந்து பசு கொல்லக்கூடாதுன்னுவாங்க, ஆனால் மாட்டை வந்து கொண்டு பிற மாடுகளை கொண்டு கறியை ஆக்கி ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்படி இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை என்பது தெளிவற்ற முறையில் அதுவும் சொல்ல போனால் அது ஒரு உணவு போய் நீ தடுக்க முடியாது. பிராணிகளோட வாரிய அந்த சட்டத்திட்டத்திலே இல்லை, அதை தடுக்க சொல்லலை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து, அதாவது வெளியிலிருந்து சொல்கிற கட்சிகளுக்கு வந்து அவங்களும் இது மாதிரி எம்பிகள் இருந்தால், இப்போ மதிப்பிற்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள், அவர் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவினுடைய உறுப்பினர்கள், அண்ணா திமுகவினுடைய உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இது எங்களுடைய உரிமைகளை பாதிக்கிறது, பண்பாட்டு பழக்க வழக்கங்களை தடை செய்கிறது, அதை தயவு செய்து மாற்றுங்கள் என்று சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறோம். அதை மத்திய அரசாங்கம் வந்து புரிஞ்சிக்காம, ஏன்னா இங்கே வந்து கால் ஊன முடியலன்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் வேண்டுமென்றால், இப்போ இதுக்கு பீகாருக்கு வந்து அவங்க எங்கள் மாநிலம் ரொம்ப பின்தங்கி இருக்கு கேட்ட உடனே 1 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. ஆனால் நாம் வந்து இன்னைய வரல வந்து வார்தா புயலுக்காகவும் இருக்கக்கூடிய வறட்சி நிலையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காகவும் வந்து 36,565 கோடி ரூபாய், நமக்கு 39,565 கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக ஒரு 1000 கோடியாக கொடுக்குறோம், இன்னைய வரல 1 பைசா தரல. அப்போ இதெல்லாம் வந்து பத்திரிகை மாணவர்கள் படிக்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு இது ஒரு உறுத்தலாக தெரியும். அதனால தான் பல்வேறு காரணங்கள்லாம் அந்த அழுத்தம் மாணவர்கள் மத்தியில் செய்தியாக போகிற பொழுது, என்னடா இதுக்கு கூடமாடா தடை, ஏன்னா வந்து
கேரளாவில் வந்து யானைகளை வந்து இது பண்ணுறாங்க, காட்சிப்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒட்டகம் ராஜஸ்தானில் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கும்போது இங்கே ஜல்லிக்கட்டு மட்டும் ஏன் என்ன தடை அப்படின்னு மாணவர்கள் நினைக்கிறார்கள், மக்கள் நினைக்கிறார்கள். ஆக நாங்கள் எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வாய்ப்பு வருகிற பொழுது நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி காட்ட வேணுமோ அப்படி கட்டாயமாக காட்டுவோம். அதுக்கான வாய்ப்பு வரும்போது செய்வோம். அரசியல்வாதிகள் மீதான எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு அரசியலே தேவையில்லை அப்படின்ற நிலையிலிருந்து வருதா, இல்லை அரசியல்வாதிகளுடைய அணுகுமுறைகள், அரசியல் கட்சிகளோட அணுகுமுறையிலிருந்து வருதா? இல்லை, அவங்க அரசியலே தேவையில்லைங்கிறது அவனும் ஒரு பரிசுத்தமான மழை நீர் போன்ற ஒரு மனசுடையவனாகளாக தான் நான் பார்க்குறேன். நான் தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணும்போது பார்க்குறது. அவன் அந்த யார் என்னென்ன செய்கிறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ஒரு கட்டத்தில் மாற்றுறாங்க, இது எல்லாமே அவனுக்கு தெரியுது. அப்புறம் இந்த இன்னொரு விதம் என்னென்னா, அவன் போராடிட்டு இருக்கும்போது முதல்ல ஒதுக்கிட்டான். போன முறையே பாலச்சந்திரனுடைய அந்த படம் வெளியிட்டப்பவே மிகப்பெரிய எழுச்சி வந்தது. அப்போவும் யாரையும் வரக்கூடாதுன்ட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, 7 பேர் அந்த தூக்கில், அதில் ஒரு போராட்டம் நடந்தது. அங்கேயும் இங்கே யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க இந்த செங்கடி அரங்கத்தில். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, யார் எங்களையா வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அவங்க கட்சி சார்பில் எப்படியாவது அதில் இருக்கிற ஒரு 10 மாணவன் முக்கியமானவர் இருக்குன்னா யாராவது ஒரு கட்சியில் இருப்பான், அவங்க அப்பா இருக்கிறாங்க. அது வழியா அதை வந்து சீர்குலைக்க பார்க்குறாங்கன்றீங்க. குலைச்சாங்க. நான் பக்கத்துல இருந்து பாருங்க. இப்போ வர்றதுல தன்னெழுச்சியா வர்றாங்க, அமைப்பாக திரள்வாங்க. இவங்க வந்து நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டுவாங்க, தலைவர்கள் இங்கேருந்து உருவாகுவாங்க, இந்த நம்பிக்கையை இவங்க தர்றாங்க அப்படின்லாம் வந்து முகநூல்களில் நிறைய பேர் எழுதுறதை பார்க்குறோம். ஒரு புதிய நம்பிக்கையை இந்த இளைஞர்கள் தராங்க. அது என்ன போராட்ட குணம் வந்திருக்குது, ஒரு பொது பிரச்சனைக்கு போராட முன் வர்றாங்க அப்படின்றத பாசிட்டிவாக எடுத்துட்டு அதுலேருந்து அந்த உணர்வை சொல்கிறாங்களா, அல்லது இந்த பழம் தலைமுறை வேண்டாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைமை, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கெல்லாம் விடை தரணும், இன்னொரு புதிய அரசியல் வரணும் அப்படின்ற ஒரு வேட்கையிலேருந்து அந்த கேள்வி? நான் யதார்த்தத்தில் அங்கே பேசப்பட்ட விஷயத்த சொல்கிறேன். அவன் சில அரசியல்வாதிகளை மிக 1-2 அப்படின்னு ஒரு சிலரை மட்டும் அவன் ஒத்துக்கிறான். நான் அப்படி பார்க்கும்போது அவன் 2 பேரை மட்டும்தான் ஒத்துக்கிறான். ஒன்று நல்லக்கண்ணையா, ஒன்று நெடுமாறையா. அப்போ அவன் மொத்தமாலாம் அவன் ஒதுக்கணும்னு நினைக்கல. நம்மளுக்கு யார் இவங்க, வேற யாராவது சரியாக இருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இங்கே யாரும் அரசியல்வாதிகள் இல்லையோங்கிற ஒரு நிலை தான். இன்னொரு விஷயம், தனிப்பட்ட முறையில் நானே அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அது இப்போ எனக்கு சொல்கிறது சரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்குனீங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் நெருப்பாக இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். அப்புறம் அவங்க தண்ணி ஊற்றி அணைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, நீ ஒரு கட்டத்தில் அதை வெற்றியாக்கணும்னா அவர்களையும் இணைச்சிக்கிட்டு அவர்களோடு நீங்களும் இணைச்சிக்கிட்டா தான் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட அவன் பார்த்த பார்வையில் அவன் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான். அவன் சொல்லுவாங்கள்ல, சுடு தண்ணியில் விழுந்த பூனை பச்சை தண்ணியை பார்த்தாலும் பயப்படும்னு. அவனுக்கு யார் என்ன செஞ்சாங்க, என்ன எப்படிப்பட்டவங்கிறத ஆனால் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக அவனுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கணும், இனிமேலாவது இருக்கணும், உண்மையாக நிற்கணுங்கிறதான். நான் திரும்பவும் குற்றச்சாட்டுறேன். நிறைய பிரச்சனைகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனைகளுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு முதல்ல உக்கிரமாக போராட வேண்டியது தன் தொண்டர்களோட, மிக மிக உக்கிரமான அறிக்கைகள் விட வேண்டியது. அதன் பிறகு பணம் வாங்கிக்கிட்ட எத்தனை அரசியல்வாதி இருக்காங்க. எனக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை, எனக்கு சொல்ல முடியாதுங்கிறது இல்லை. அவர்கள்லாம் தங்களை திருத்திக்கணும். எல்லா அரசியல்வாதியும் இல்லை. ஐயா முத்தரசன் ஐயா கூட கோச்சிக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் இதுல பொதுவா ஆதாரம் இல்லாம வாய் புளிச்சுதான் சொல்லக்கூடாது, ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. நம்ம அந்த விதத்துல போக முடியாது. இன்னொன்று மறுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லைங்க. யாராவது சொல்லுங்க, நான் வந்தது என் சொத்து இதுதான், ஊர்ல எனக்கு இத்தனைதான் இருந்து, நான் இங்க வந்தேன், எனக்கு அப்ப கார் இல்ல, வீடு இல்ல சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன சொத்து இருக்குன்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் நீங்க எடுத்து வைக்க சொல்லுங்க. எப்படி பணம் தொழில் பண்ணாங்களா, ஏதாவது இல்லை பெரிய விவசாயம் பண்ண வச்சிருந்தாங்களா, இல்லை பெரிய நிறுவனங்கள் நடத்தினாங்களா? எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அல்லது மக்களை சொல்லி கொள்ளையடிக்கப்பட்ட பணம். இது யாரு வேட்பு மனு தாக்கல்ல உங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு சொல்றாங்க, மக்கள் அதை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. எப்படி 2000 ரூபாய் தமிழ்நாடு முழுக்க காசு கொடுக்க முடியும் ஒரு ஓட்டுக்கு? எப்படி வந்தது அவங்களுக்கு? அவங்க வீட்டில் என்ன பால் பீச்சு வித்து கொடுத்தாங்களா, இல்லை விவசாயம் பண்ணி நெல் அறுவடை பண்ணி கொடுத்தாங்களா? 2000 ரூபா 5000 ரூபா எப்படி கொடுக்க முடிஞ்சது? இல்லைன்னு எந்த அரசியல்வாதியா சொல்லுங்க.
அப்ப நான் சொல்றது இல்ல பட்டியல், நீங்க சொல்லுங்க. நான் ஒவ்வொரு அரசியல்வாதி சொல்லுங்க என் சொத்து இவ்வளவுதான், என் சொத்து இப்ப இவ்வளவுதான் சொல்லுங்க. இல்ல, போன தலைமுறையோட அரசியல்வாதிகள் போராடினதுனால தான் தமிழ்நாட்டில் ஒரு கல்வி புரட்சி இருந்தது, இவ்வளவு பேர் படிக்க முடிஞ்சது, இந்த சமூகம் இவ்வளவு தூரம் மேலே வந்திருக்கு. இன்னைக்கு போராடுற இளைஞர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மேலெழுந்து வர்றதுக்கே போன தலைமுறை போட்ட ஒரு அடித்தளம்னு இருக்கு. இப்போ பொதுவான வெறுப்பு அரசியல் மேல இருக்கிறதுன்றது எதுலேருந்து வருதுன்னு அதாவது வெட்கங்கட்டத்தனம் இது. நீங்க கல்விக்காகவே ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு போனார், அவர் மேல விமர்சனம் இருக்கலாம், ஒரு தேசிய தலைவராக இருந்துட்டு போயிருக்கலாம் காமராஜர். ஆனா கல்வி, தமிழ்நாடு முழுக்க கல்வி. அண்ணா மொழி. ஆனா இன்னைக்கு என்னுடைய மண்ணில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு மண், 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கண நூல் தமிழ்ல மட்டுமே உண்டு, தொல்காப்பியம். இன்னைக்கு எங்க அரசு பள்ளியில தமிழ் படிக்கிறதுக்கு வகுப்பு இல்லை, ஆங்கிலம் கட்டாயமா கொண்டுட்டு வந்ததுனால ஏழை விட்டு புள்ள மட்டும் நாங்க தமிழ் படிப்போமான்னு இன்னைக்கு பல அரசு பள்ளியில இருந்து தூக்கிட்டாங்க. எந்த அரசியல் கட்சி நின்று போராடி வெற்றி அடைஞ்சது அல்லது திமுக அண்ணா திமுக படிக்க கொண்டுட்டு வந்ததா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எப்படி நம்புவான்? இல்ல ஒரு மொழியை காப்பாத்துறது தானே ஒரு அரசு. இது தமிழ்நாடு அரசு தானே, இது இந்திய அரசு, ஆங்கில அரசா? வெள்ளைக்காரன் இங்க நிதியுதவி கொடுக்குறான். அப்ப என் மொழியை நான் படிக்க முடியலங்கிறது, ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் பிறந்தவன் அவன் தாய்மொழியில பேசிட்டு இருக்கான். அவன் பேசுகிற தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியில பேசுகிற இனம்னு நாங்க சொல்ல, மொழியில் வல்லுநர்களே சொல்றாங்க. ஆனா என் மண்ணில் இன்னைக்கு தமிழ் படிக்க முடியாது. டிபேட் வேற எங்கேயோ போகுது. நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றது தான் எல்லாருடைய நோக்கமும். இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா, கருப்பு பணம் அதிகமாக புழங்குறதே திரைத்துறையில் தான். சினிமாக்காரங்கிட்ட தான் இந்த கணக்கில் காட்டாத கருப்பு பணம் இருக்குது. எந்த கதாநாயகம் வாங்குற பணத்தை சொல்கிறான், எந்த டைரக்டர் வந்த வருமானத்தை சொல்கிறான், எவனுமே சொல்கிறது கிடையாது. அதனால் எல்லாரும் சினிமா துறையில் இருக்கிறோம் பூரா கருப்பு பணம் வாசின்னு சொல்லிடுவோம்லாம். 100% சொல்றது சரியா? இல்ல இல்ல, நான் சொல்றேன் சினிமாக்காரன் நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் அதே சினிமாவுல இருந்து வந்தவர்கள் தான் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும். அதே சினிமாவுல இருந்து கொள்ள அந்த கருப்பு பணத்தை காட்டாம வந்தவங்க தான் ஆளுங்கட்சியும் முன்னாடி இருந்த எதிர்க்கட்சியும். அதையும் அவருக்கு அப்ப திரைத்துறையில எல்லாரும் காட்டிட்டீங்களா? உண்மைதான், திரைத்துறையில இருக்கிறவங்க எவ்வளவு பேர் கருப்பு பணம் வச்சிருக்காங்க. நானே சொல்றேன் திரைத்துறையில இருந்தவன. அதனால அறத்தோட சொல்லுங்க யாருன்றதை நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. ஒண்ணு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா, முதல்ல சப்ஜெக்டே வேறு போகக்கூடாது. இன்றைக்கும் தமிழ்நாடு அரசாங்கமானது அதற்கான ஒரு வாய்ப்பு சட்ட வல்லுநரோட கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம். எப்படின்னா, இந்த நிர்வாக வசதிக்காக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதாவது யாராவது பாதிக்கப்பட்டால் அவருடைய பாதிப்பை நீக்குவதற்காக ஒரு சட்டம் இயற்றி அதை 252வது அந்த ஆர்டிகல் 252 பிரிவு 4 நாம் ஜனாதிபதிக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலை பெற்றால் அதை நீதிமன்றம், உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ தடை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சட்ட நுணுக்கமானது இப்பொழுது ஆராயப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தளவில் இந்த மக்களுடைய பண்பாடு பாரம்பரியம், நாங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன், புரட்சி தலைவர் அவர்கள் தான் ஈழ விடுதலைக்காக 6 கோடி ரூபாய் பணத்தை 60 லட்சம் ரூபாய் கேட்ட பிரபாகரனிடம் 6 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அன்றைக்கு எல்லா குழுக்களுக்கும் பிற குழுக்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி இது தமிழ்நாட்டிலே தரப்பட்ட பொழுது விடுதலை புலிகளை மட்டும் ஒதுக்கிவிட்டு தந்தார்கள். அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் தான், ஒன்று நீங்கள் அவரையும் சேர்த்து பயிற்சி கொடுக்கிறீர்களா, இல்லை என்றால் எங்களுடைய சிறப்பு காவல் படை வைத்து நாங்கள் பயிற்சி தரட்டுமா என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால் இந்த இன விடுதலைக்கும் இந்த இன முன்னேற்றத்துக்கும் எங்களை மாதிரி யாரும் டெடிகேட்டடாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவை போல இல்லை. அதனால் நீ எல்லாரையும் 19 அரசியல்வாதிகள் ஒரே மாதிரி தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எங்களை போன்றவர்கள் நாங்களாம் என்ன சாதாரண ஆளா? உங்களுக்கு தெரியும், 2009 சண்டை போர் முடிஞ்ச உடனே நாங்கள் உடனடியாக வெளிநாடுகளுக்கு பயணம் போனோம். நானும் சீனிவாசராவ் அவர்களும் போய் அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த சொல்லி வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தோம். அதனால எங்களை விட யாரும் உணர்வுல இவங்க பெருசா முஞ்சி உடனடி எல்லாருக்குமே வழிகாட்டு நிலையில தீரனை போன்றவர்கள் இருந்தார்கள். அதனால போற வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ சொல்லக்கூடாது. ஒரு சின்ன குறுக்கீடு ஒரு நிமிஷம். ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் நாளை ரயில் மறியல் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்று அந்த கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திமுகவின் சார்பில் அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை கடைகள் அடைக்கப்படும் என்று வணிகர் சங்கத்தினர் சொல்லியிருக்கிறார்கள். ஆட்டோ மற்ற இதர வாகனங்கள் ஓடாது என்று சில போக்குவரத்து சம்மேளனத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பள்ளிகள் இயங்காது என்று தனியார் பள்ளிகள் அறிவித்திருக்கின்றன. போராட்டம்
இந்த நிலையை விட அடுத்த கட்டத்திற்கு ஒரு வேகத்தை அடைந்திருக்கிறது. முத்தரசன், உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, இளைஞர்கள் இவ்வளோ பேர் வீதிக்கு வர்றாங்க, ஒரு பொது கருத்து, ஒரு பொதுவான ஒரு தன்மை அவங்கள ஈர்க்குது, ஏதோ ஒரு அம்சம் அவர்களை ஈர்த்து வருது. வீதிக்கு முதல் நாளில் அலங்காநல்லூருக்கு வந்தவங்க ஒரு 300 பேர், அது ஆயிரமாக பல்லாயிரமாக லட்சமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த உணர்வு இருக்குது. எல்லோரும் சொல்வது 2-3 கோரிக்கைகள் தான். பீட்டாவை தடை செய், ஜல்லிக்கட்டை நடத்து, தடையை உடை, அடுத்து தமிழர்களுடைய பெருமிதத்துக்குள்ளே போகிறாங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, எங்கள் பாரம்பரியம் மரபு அப்படின்ற அந்த இதுக்குள்ளே போகிறாங்க. ஒரு அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக வந்த ஒரு இழப்பு, தொடர்ச்சியாக வந்த ஏமாற்றம், இதுதான் இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இதை சார்ந்து நடந்த இயக்கங்கள், சமூக வலைதளங்கள் இதுக்கு ஒரு பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இதை சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இது செய்திருக்கிறது. அது மாதிரி ஊடகங்களும், தொலைக்காட்சி எல்லாம் பெரிய அளவு பங்களிப்பை செய்திருக்கிறது. இந்த கோபத்தை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கி மாணவர்கள், இளைஞர்கள் வீதியில் இறங்கி நீங்கள் சொன்னதைப் போல 5 பேர் 50 பேர் ஆகி 50 500 ஆகி 500 5000 ஆகி 5000 50,000 5 லட்சம் என்று அது உயர்ந்து கொண்டே போகிறது. இதுக்கான காரணங்கள், தொடர்ந்து வருகிற காரணங்கள் என்பது நன்றாக அவர்களுக்கு தெரிகிறது. நாம் ஏமாற்றப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம், வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறோம் என்பது பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. அந்த கோபத்தை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய முறையில்தான் இந்த வீதிக்கு இறங்கி அவர்கள் இன்றைக்கு போராடுகிறார்கள். தொழிற்சங்கங்கள் இதில் ஒரு நல்ல ஒற்றுமையெல்லாம் வருது. இதில் அவங்க என்னதான் அரசியல்வாதிகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும் கூடி இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாளைக்கு வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்வது என்று இவங்க கேட்டு அவங்க அறிவிக்கலை. இந்த பிரச்சனைகள் நியாயம் இருக்கிறது, நாமும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தொழிற்சங்கங்கள் கூடி முடிவெடுத்திருக்கிறது. அதே மாதிரி வணிக சங்கங்களில் வணிக அமைப்பின் சார்பாக நாளை கடையடைப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டங்கள் அனைத்தையும் ஆதரிப்போம், பங்கேற்போம் என்று அறிவித்துவிட்டு தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். ஆக தமிழ்நாடு பல வகைகளிலும் ஏமாற்றப்படுகிறது அல்லது புறக்கணிக்கப்படுகிறது, தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளில் புறக்கணிக்கப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அடிப்படையான காரணம். இது யாரும் எளிதான முறையில் போகிற போக்கில் இந்த போராட்டங்களை யாரும் புறந்தள்ளி விட்டு போயிட முடியாது. அரசியல்வாதி வேண்டாங்கிறத அது ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கல. அது ஒரு கோபத்தில் சொல்கிறாங்க. அந்த கோபம் யார் மேலே இருக்கிற கோபத்தை பொதுவாக அவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்குவம் இல்லாத காரணத்தில் கூட அந்த மாதிரி சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டு வாரிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பது 100க்கு 100% உண்மை. அது காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், பொங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வேறு பல பிரச்சனைகளிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இன்னும் கூட மோடி அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் காலங்கெடுத்துவதற்கு நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், ஒரு பிரச்சனையை திசை திருப்புகிற ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். உதாரணமாக இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாடு 140 ஆண்டு கால வரலாற்றில் இப்படி ஒரு வறட்சி ஏற்பட்டதில்லை. 200க்கு மேற்பட்ட விவசாயிகள் மாண்டு மடிந்து போனார்கள், பெண்கள் உட்பட. இதெல்லாம் வருகிற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் முற்றுகை போராட்டம், மாவட்ட ஆட்சியாளர் முற்றுகை போராட்டம் எல்லாம் தீவிரமான நடைபெற்று அமைச்சர்கள் போராட்டக்குழுவினோடு அழைத்து பேசி முதலமைச்சர் அறிவிப்பை செய்து, அந்த அறிவிப்பில் இருக்கிற தொகைகள் மற்றவைகளெல்லாம் போதுமானதல்ல, விவசாய தொழிலாளர்கள் முற்றிலுமாக இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிவாரண தொகை என்பது போதும், இன்னும் அதிகரிக்க வேண்டும், கூட்டுறவு பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளெல்லாம் முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனை வந்துருச்சு. இதேபோல் வாரதா புயலின் காரணமாக 3 மாவட்டம் அடியோடு நாசமாக போனது.
சென்னை, திருச்சி, திருவள்ளூர் 3 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்பொழுது அரசு நடவடிக்கைகள் எடுத்து அது இன்னும் அந்த பிரச்சனை தீரலை. இன்றைக்கும் பல இடங்களில் வெட்டி போட்ட மரங்கள் அப்படி தான் கடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறப்படுத்த முடியாத நிலையில் அது இருக்குது. தீ கூட பற்றிட்டு போச்சுது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் மத்திய அரசாங்கத்துக்கு குழு வரணுங்க, குழுவெல்லாம் வந்துட்டு போயிருக்குது. 22,000 கோடி ரூபாய் பணம் கேட்டாங்க. முதல் கட்டமாக 1000 கோடி கொடுங்க என்று கேட்டார்கள். இப்போ அண்ணன் சொல்கிற பொழுது ஒரு பைசா கூட இன்னும் வரல அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ 140 ஆண்டு கால வரலாற்றில் எந்த விதமாக இப்படிப்பட்ட வறட்சி ஏற்பட்டதில்லை. அணைகளில் முழுமையாக தண்ணி இல்லை. மிக கடுமையான குடிதண்ணீர் தட்டுப்பாடு வரப்போகிறது. கால்நடைகளை எந்த கால்நடைகளுக்காக நீ போனால் அந்த கால்நடை பராமரிக்க முடியாத ஒரு மோசமான நிலைமை ஏற்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய தொகை, இந்த வறட்சியை போக்க நடவடிக்கை எடுக்க தொகை தேவை. முதல் கட்டமாக 1000 கோடி தேவை என்று கேட்டது இன்னும் வரல. ஒருவேளை இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறதற்கு இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டால் உடனே அந்த பக்கம் அந்த பிரச்சனைக்கு சென்று விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்கிற காரணத்திற்காக மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடின்னு அப்படி சொல்லக்கூடாது, மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே திசை திருப்புகிற ஒரு உள்நோக்கத்தோடைய இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள என்ற ஐயப்பாடும் எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி சொல்றீங்க, சொல்லுங்க. அதே மாதிரி ரூபாய் நோட்டு பிரச்சனை இல்ல, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனாலும் இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சாலும் இதுவும் மத்திய அரசுக்கு எதிராக தானே போய் நிற்கும். மத்திய மாநில அரசுகள் இரண்டையும் கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து சிதறப்பி அப்படியே கொண்டு போய் இன்னொரு 10 நாள் கழிச்சு வேற இன்னொரு பிரச்சனை தொடங்கும். அப்புறம் உடனே இது கீழே போயிடும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துடும். இப்படி தேச திருப்பதற்குள்ள முயற்சி பிரச்சனையிலிருந்து தப்பித்து இப்போ ரூபாய் நோட்டு பிரச்சனை செல்லாதுங்கிற பிரச்சனையில் 50 நாளில் பிரச்சனை தீர்ந்து போய்விடும். 50 நாளில் தீரலைன்னா என்ன தீயை வச்சு கொளுத்துங்கன்னு மோடி சொன்னார். அந்த பிரச்சனை தீரலை. 50 நாளும் போச்சு, அதுக்கு மேலேயும் போச்சது. பல மாதங்களை கடந்து விட்ட நிலையில் இன்னும் 2 ஆண்டாக எல்லாம் சொல்கிறார். அதுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த பிரச்சனை தீரலை. இன்றைக்கும் அவங்க அவரவருடைய சொந்த பணத்தை எடுக்கக்கூட முடியல. இப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கான போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ அந்த போராட்டம் நின்று போயிடுச்சு. விவசாயிகளுடைய தமிழ்நாட்டினுடைய வறட்சி இப்போ அந்த போராட்டம் நின்று போயிடுச்சு. இப்போ இந்த போராட்டம் முன்னின்று வருகிறது. இது வந்தது சரிதான். இதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு. இந்த போராட்டத்தில் ஒரு ஒருமித்த கருத்து வரணும். மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருடைய ஒரு ஒருமித்த கருத்து என்னென்னா, மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமாக இந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் இதை எதிர்க்க வேண்டிய அளவிற்கு எதிர்க்கவில்லை, மென்மையாக அணுகுகிறார்கள். நான் இன்னும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான கட்சி இப்போ ஆட்சியில் இல்லை. ஜல்லிக்கட்டு வேண்டும் என்கிற ஆட்சி தான். ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. முதலமைச்சர் நேராகவே டெல்லிக்கு போயிருக்காரு, பிரதமரெல்லாம் பார்த்துருக்காரு. அப்போ இந்த கொள்கையில் அவங்களுக்கு முரண்பாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கருத்துக்களைத்தான் சொல்லுகிறார்கள். எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான முறையில் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி எடுத்தால் தீர்க்கலாம் என்பது தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் மாறுபட்ட கருத்துடைய கட்சி ஆட்சியில் இன்றைக்கி இல்லை. திமுக சார்பில் அறிவிக்க போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற மாநில அரசை வலியுறுத்தியும் தமிழக உரிமைகளை நசுக்கும் மத்திய அரசின் போக்கை கண்டித்தும் திமுகவின் சார்பில் நாளை ரயில் மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்று மு.க. ஸ்டாலின் அந்த கட்சியினுடைய செயல் தலைவர் அறிவித்திருக்கிறார். மாநிலத்தில் உள்ள அதிமுக அரசு மத்திய அரசிடம் மாநில உரிமைகளை நிலைநாட்ட முடியாமல் மூச்சு திணறி நிற்கிறது. இதில் எந்த அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் வெளியிடவில்லை. இன்னைக்கு இளைஞர்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி என்பது மொழி போராட்டம் நடைபெற்ற போது எழுந்த கிளர்ச்சியைப் போல இப்போது ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாளை தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் களத்தில் குதிக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பை செய்யணுன்ற ஒரு எண்ணத்திலும் வேகத்திலும் அதை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். உயிர் போனாலும் சரி, ஜல்லிக்கட்டு உயிர் போகும். எங்களை இன்னும் கொஞ்சம் சுண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு இனிமே காட்ட போறோம்.